மீட்பெரும் சகாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் யாவரும் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தினுடைய 11வது நாளிலே இன்றைக்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியே செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நாளினுடைய லெந்து காலத்தினுடைய தலைப்பாக என் ஒளியானவர் இயேசு என்ற தலைப்பு. முதலாவது நாம் பார்க்கும்போது இருளில் பிரகாசிக்கிறவர் என்ற வார்த்தை மூலமாய் யோவானாகிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாவமாகிய இருள், பிசாசாகிய இருள், அதாவது அறியாமையினால இருக்கிற அந்த இருள், அதாவது அத்தனையும் நீக்கி தம்முடைய மகிமையான சுவிசேஷ ஒளியா இவங்களை பிரகாசிக்கிறார். பாருங்க, அதாவது பாவமாக இருள், அறியாமையினால் இருள், பிசாசாகிய இருள், இந்த மூன்றுமே அத்தனை நீக்கி மகிமையின் சுவிசேஷ ஒளியினால ஏசப்பா அவங்களை உங்களுக்குள் பிரகாசிக்க தேவன் விரும்புகிறாராம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது கிரிகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதே ஒரு யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியை கண்டுபிடிக்காதபடிக்கு ஒளிப்பினத்தில் வராதிருக்கிறான் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறதாம். அதாவது நமக்கு ஆண்டவர் நமக்குள்ள கிரியை வெளிப்படுத்து, பொல்லாங்கு செய்கிற எவனும் அந்த ஒளியை பகைக்கிறான், அதாவது தன் கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு அந்த ஒளியினிடத்துல வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோவான் 3:20 வாசிக்கிறோம். மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழியை விலக்கி காட்டுகிறார் என்ற தலைப்பு. அதாவது இருளில் நீங்கி அகப்படாதபடிக்கு இந்த ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், என்னை விசுவாசமா இருக்கிறவனுடைய வெறும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திலே நான் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரம் 35-46 வசனம் வாசிக்கிறோம். பாதை அறியாம ஏன் நீங்கள் திகைக்கும் போது அந்த ஒளியாய் கிறிஸ்து உங்களை நடத்தி செல்வாராம். இஸ்ரவேலருக்கு அக்கினி ஸ்தம்பமாக அவர் இருக்கவில்லையா? உலகத்துல எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் 1:9 அவர் உங்களை வாழ்வில் பிரகாசிக்க இடம் கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் கொடுக்கும்படியே ஒளியானவர் இயேசு என்ற வார்த்தை மூலமாய் பகிர்ந்து கொள்ள செய்த கர்த்தருக்கு நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.